எழுத்தில் பிழை விட்டு விட்டார்கள் என்பது நிரூபணமாகிவிட்டது. இல்லை நஸ்பானில் ஜர்ரை கொண்டு தன்வீனை கொண்டு இசும் அறியப்படும்னு சொல்கிறாங்க இலக்கணத்தில். பெயர் சொல்லு நஸ்பான்ங்கிறது தன்வீனை போட்டிருக்கிறீங்க. அன்பிற்குரியவர்களே, நுஞ்சி என்று சொல்லுவதற்கு நீங்கள் தான் சொல்லணும், நாங்கள் சொல்லிட்டோம். நாங்கள் என்ன கேட்டோம் நுஞ்சிக்கு? நீங்கள் உங்களுடைய வாதத்தில் நுஞ்சிங்கிறது தவறாக எழுதப்பட்டிருக்கிறது என்று அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள் அப்படிங்கிற வாசகத்தை வச்சுங்க. அதனால் எந்த அறிஞர்கள் சொன்னார்கள் என்று அவங்க கேட்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க. நுஞ்சி அப்படிங்கிறது தவறாக எழுதப்பட்டுள்ளது என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று இங்கே சொன்னீங்க. எந்த அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதனால் இந்த அறிஞர் சொல்லியிருக்கிறாங்கன்னு நீங்கள் பதில் சொல்லணும். அடுத்ததாக நீங்கள் இந்த அலைஹூ அப்படின்ட்டு ஓதுறது அது எங்களுக்கு கரெக்டு தான். நீங்களே எதன் அடிப்படையில் அலைஹூங்கிறீங்க? எல்லா இடத்துலையும் நீங்கள் தான் ஒரு ஃபார்முலா சொல்கிறீங்கல்ல, எல்லாத்துலேயும் அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை, ஒன்றில் மட்டும் இருந்தாக்க பிரச்சனை இல்லைங்கல்ல. எல்லா இடத்துலையும் அலைஹீ தானே, இங்கே மட்டும் அலைஹூ என்பதற்கு என்ன காரணம்? காரணத்தை சொன்னமா இல்லையா? நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி நாங்கள் கேட்டோம், அதனால தான் ஓதுறோம் அப்படின்டா சொல்லுங்கள். அல்லது இன்னார் வழியாக வந்து நாங்கள் இப்படி ஓதுறோன்னு சொல்லுங்கன்னு சொன்னோம். இது வரைக்கும் சொன்னீங்களா? நீங்கள் என்னமோ எங்களை சொன்னீங்க தூங்குறோன்னு, இப்போ நீங்களும் தூங்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் நிறைய அடுக்க முடியும் இங்கே சொல்லாதது, முக்கியமானது மட்டும் நான் சொல்கிறேன். அடுத்து ஹப்ஸு விஷயமாக வரும்பொழுதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க, என்ன ஹப்ஸு, என்ன வர்ஸு, இவ்வளோ பெரிய எல்லாம் ஓதுறாங்களே, அவங்கள பற்றி யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்களா அப்படிலாம் கேட்டீங்க. ஆனால் ஒன்றுங்க, இந்த கிராஅத்தில் குர்ஆனை ஓதுகின்ற முறை சம்பந்தப்பட்ட நாலேஜ் இல்லை அப்படிங்கிறது மட்டும் உங்களுடைய வாக்குவாதம் மூலமாக நல்லா தென்படுது. ஏன்னா உலகமே இது ஒரு ஃபன். கிராஅத்து அப்படி குர்ஆனை ஓதுவதுங்கிறது ஒரு கலை. அது யார் மூலம் எப்படி வந்து சேர்ந்திருக்கிறது, யாரிடம் கேட்டால் யாரும் கேட்டால் அப்படிது கலை. அக்கலை சம்பந்தமாக உலூமுல் குர்ஆன் உடனே ஷாமிலா இருக்கிறதுல எடுத்து பாருங்கள். உலூமுல் குர்ஆனில் அந்த சப்ஜெக்ட் போனீங்களாக எல்லாம் இருக்கும். அது ஒரு குலை. அந்த விஷயத்தை நீங்கள் தெரியாமல் தான் நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல ஹப்ஸை பற்றி சொல்லுங்கன்ட்டு, அதை நம்ம கேட்டுறோம். ஹப்ஸை பற்றி அவர் வந்து அபு அம்ரு ஹப்ஸ் பின் சுலைமானுல் முகீரத்துல் அஸதுல் கூஃபி அல் பஸ்ஸாஸுல் ஹாதிரி. அதுக்கு அடுத்து இன்னும் நிறைய இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமாக நீங்கள் யார் எந்த இமாமா சொல்லியிருக்காங்களான்னு சொன்னீங்கல்ல, கால இப்னு மயின். இப்னு மயின்ங்கிறது மிகப்பெரிய ஹதீஸ் கொலை வல்லுனர். அவங்க சொல்கிறாங்க, الرواية الصحيحة التي رويت عن قراءة عاصم هي رواية حفص بن سليمان. ஆசிமுடைய கராத்தை பல பேர் ரிவாய் செஞ்சுருக்கிறாங்க. அதில் அஸ்ஸஹுர் ரிவாயத்து இவர் தான். அப்போ ஹப்ஸை பற்றி இப்னு மயின் அவ்வளோ பெரியமா உங்களை புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. உதாரணத்தான் சொல்லியிருக்கிறேன், தேவைப்பட்டால் இதை இந்த ஜெராக்ஸ் காப்பி கூட உங்களுக்கு தர தயார். யார் நீங்கள் இல்லை, அவ்வளோ பெரிய இமாம்கள்லாம் உங்களை உயர்த்து பேசியிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம எடுத்திருக்கிறோம். ஆசிமுடைய கராத்து அவருக்கு பல மாணவர்கள், ஆனாலும் அவருடைய மாணவரான ஹப்ஸுடைய கராத்தை மட்டும் இன்றைக்கி உலகம் முழுவதும் ஏன் ஓதிட்டு கொஞ்சம் சொன்னால், பல மாணவர்கள் அறிவித்ததில் இவருடைய அறிவிப்பு தான் சரியானதுனால உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கு, ஓதிக்கிட்டு இருக்கோம். உங்களையும் அறியாமல் நீங்கள் ஹப்ஸுடைய கராத்தை தான் ஓதிட்டு இருக்கிறீங்க, அதுதான் உண்மை. இல்லைன்னு சொன்னால் சொல்லுங்கள், எங்களுடைய ரிவாத்து இப்படி அதில் தான் ஓதுறான்னு சொல்லுங்கள், தெளிவாக சொல்லுங்களேன். அதான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்ல, ஹப்ஸை விட்டுருங்க, எங்களுக்கு இப்படி வந்து சேர்ந்துருக்குன்னு சொல்லுங்களேன். இது எத்தனை தடவை கேட்டுக்கிறோம், இப்போ யார் தூங்கிட்டு இருக்கிறது, அதையும் நீங்கள் கவனிங்க. சரி, அடுத்து நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த 2 வரியை அப்படி தான் சொல்லுவோங்கிறீங்க, 2 வரி அப்படி தான் சொல்லுவோம், விளக்கம் சொல்லுங்க அப்படிங்கிறீங்க. அது என்னது? இப்படி இடையில சொல்ல ஆரம்பித்தா, ஒரு ஆள் குர்ஆனில் வந்து யாயுல்லதீன ஆமனு லா தக்ரபு ஸலா அப்படிங்கிறான். இறை நம்பிக்கையாளர்கள் தொழில் பக்கம் போகாதீங்க. என்ன குர்ஆன் வந்து தொலை வேணாங்க, டே குர்ஆன் முழுவதையும் படிப்பா அப்படி நம்ம சொன்னால், அதுக்கு தாங்க பேசணும்னு சொன்னால் முடியுமா? முன்னாடியும் படிக்கும் பின்னாலும் படிக்கும், குர்ஆன் முழுவதையும் படி, அப்போ தான் விளக்கம் கிடைக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு சொல்லுவேன். ஏன் நீங்கள் முத்தாலா பண்ணி வரலையா முன்னால் பின்னால்? ஏன் முத்தாலா பண்ணியிருந்தா படிங்களேங்க, நாங்கள் தான் சொல்கிறோம்ல, ஃபுல்லாக படிங்க பதில் சொல்கிறோம்ங்கிறோம்ல, படிச்சிருங்க. அப்படின்னா நீங்கள் நாளைக்கு வந்து படிங்க, அப்போ போய் பார்த்துட்டு வந்து படிங்க. அதனால் இந்த 2 வரி சொன்னாங்களோ பார்த்து, அடுத்து வந்து லாக்கின்னா வச்சுட்டோம் அப்படிங்கிறாங்க. என்ன லாக்கின்னு வச்சுங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, குர்ஆனிலே எழுத்துப்பிழை இருக்கலாம், அவர் சொல்லியிருக்கிறார் இவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்களா. இன்னொன்றுங்க, இந்த இவங்க விஷயத்தில் கூட நம்ம இரட்டடிப்பு செஞ்சாருன்னு நம்ம சொல்கிறோம்ல, அழகாக இரட்டடிப்பு மறுபடியும் செஞ்சுருக்கிறான் பாருங்கள். அவங்க வாசித்தது வரைக்கும், அவங்க எது வரைக்கும் வாசித்தாங்களோ அடுத்த லைனில் தான் இருக்குது. அடுத்த லைன் வஹாதா அக்ஸர் ஃபில் முஸஹஃபி மின் அன் நக்ஸ் தக்ஸியஹு அப்படின்னு முடித்தாங்கல்ல. அடுத்தது வகதாலிக, அது படிக்கலை, அவ்வளோ பாதமாயிரும்ல. லஹுனுல் லாஹினின் மினல் குர்ராயில் முத்தாஹரின், பின்னால் ஓதுனாங்கல்ல, அவங்களுடைய ஓதுதலையும் தப்பு இருக்குதுங்க அப்படின்னு எழுதியிருக்கிறார், அதையும் படிக்கலை. நாங்கள் என்ன சொன்னோம்,
நீங்கள் ரெட்டடிப்பு செய்கிறீங்க, முழுமையாக வாசிங்க. இப்போ அது புரியுதா? ஏன் நீங்கள் சொன்னதில் அங்கேயும் முழுமையாக படிங்கங்கிற இப்போ புரியுதா? இப்படி தான் முழுமையாக படித்தா தான் இது தெளிவாகும். நீங்கள் இதுவரைக்கும் படித்தாலும் அடுத்த ஒரு லைனு படிச்சுட்டு பாட்டிருக்கலாம்ல, ஏன் படிக்கலை? அடுத்து ஒரு லைன் எங்கே ஒரு 4-5 லைன் தாண்டி வந்தால் பரவாயில்லை, அடுத்த லைன் தானே. இன்னும் சொல்லப்போ அடுத்த வார்த்தை என்று கூட சொல்லலாம். இப்போ கதாலிக்கன் தான் ஆரம்பிக்குது, ஏன் படிக்கலை? இதைத்தானுங்க நான் சொல்கிறோம், ரெட்டடிப்பு செய்கிறீங்கன்ட்டு முழுமையாக வாசிக்கணும். இன்னொன்று அவங்க சொன்னாங்க, ரெண்டும் தவறு தான்டாராம். என்ன நகு இலக்க நகுவின் பிரகாரம் எழுதுவதும் தவறு என்றார், அல்லது எழுத்து பிழையில் உள்ள தவறு என்றார். அப்படியா இருக்குது. மறுபடியும் நீங்களே வாசித்து அர்த்தம் வைங்க. நகுவில் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை என்று சொல்லலாம். அங்கே களத்துங்கிற வார்த்தை அங்கே சொல்லலை. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க ரெண்டும் தவறு தாங்கிறாரு, அந்த தூறு பரவாயில்லைங்கிறாரு. அப்படியா இருக்குது. எது இருக்குது அதை சொல்லுங்கங்க. இது தாங்க முன்னாலையும் பின்னாலும் படிங்கன்னு சொல்கிறோம். அவர் அடுத்த 2வது பாயிண்டில் தான் அந்த கூன களத்துங்கிறார். களத்துங்கிறத பின்னால் காத்திப்புடைய களத்துக்கு 2வது. முன்னால் அரபி இலக்கணத்து பெறா. அப்போதைய நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, முன்னால் இலக்கணங்கிற அந்த சட்டத்திட்டம் இல்லை, ஆனால் எழுதுவது அப்படிங்கிறதெல்லாம் அப்படி தான் இருந்தது. அதன் பிரகாரம் இருந்தேன்னு சொன்னால் பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறாரு. ஃபைன்கான தாலா மதாஹிபின் நஹவியின் ஃபலைஸ ஹாஹுனா லஹனுன், அதில் எழுத்துப்பிழை இல்லை என்பதே உண்மை அப்படின்னு சொல்கிறாரு. எழுத்துப்பிழை இல்லைன்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்ல பார்த்தா ரெண்டுமே பிழையில. அதனால் எது இருக்குதோ அதை சமூகத்துக்கு சொல்லுங்கள், எது இருக்குதோ அரங்கத்துக்கு சொல்லுங்கள், இல்லாததை சொல்ல வேணாம். அடுத்ததாக பாருங்கள், இப்போ லாக்கின்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ லாக்கின்னாண்டு இருக்கணும், ஆனால் லாக்கின்னு இருக்குது, அழிவு இருக்கக்கூடாது, தவறு அப்படின்றா இல்லை. இப்போ குர்ஆனில் பிழை இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார், இவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் இல்லை லாக்கின்னாவில் உள்ள அலிஃபு பிழை என்று எந்த அறிஞர் சொன்னார்? இந்த அரங்கத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா பிழை இருக்கலாம்னு சொன்னவங்க இதுலேயும் பிழை இருக்குன்னு சொல்லி காட்டியிருக்கணும்ல. அப்படி எந்த அறிஞராவது சொல்லியிருக்கிறாங்களா என்று இந்த அறிஞர் சொல்லுங்கள். சரி, நீங்கள் சொல்கிறீங்களே லாக்கின்ன அப்படி தான் இருக்கணும்னு, அழிவு இருக்கக்கூடாதுண்டு. அப்படி அழிவு இல்லைன்னு வச்சுக்கிறேங்க, நீங்கள் எப்படி வாசிக்கணும்? லாக்கின்ன ஹூவேண்டு வாசிக்கணும். அரபி இலக்கணம் பாருங்க, சரியா? அழிவு எடுத்துருவோம், அரபி எடுத்துருவோம். லாக்கின்ன ஹூண்டு வாசிக்கலாமா? லாக்கின்ன ஹூண்டு தான் வாசிக்கணும். ஏன்னா அங்கே வந்து லமீர் முத்தசிலா தான் வரணும், முன்ஃபசிலா வராது. இன்னஹூ அன்னஹூ இன்ன ஹுவ அப்படிங்கலாமா? அன்ன ஹுவ அப்படிங்கலாமா? லாக்கின்ன ஹுவங்கலாமா? நீங்கள் அழிவை தூக்கிட்டு அப்படி தானே வரும். அதனால் லாக்கின்னாவில் உள்ள அழிவு பிழையாக எழுதப்பட்டுள்ளது என்று எந்த அறிஞர் சொன்னான்னு வைங்க. அப்படி அழிவை எடுத்துட்டால் லாக்கின்ன ஹுவேண்டு வருது. அரபி இலக்கண பராக இப்படி சொல்லலாமாங்கிறது இந்த அரங்கத்துக்கு சொல்லுங்கள். பதில் விளக்கி சொல்லணும், இல்லாட்டா ஒவ்வொன்றுக்கு 20 மார்க்கு குறை போடணும். கடைசியில் முட்டையில் வந்து விழுந்துச்சு, அதுக்கு மார்க்கு போடுறத ஒரு விஷயம் சொன்னாங்க. இப்போ நாங்கள் வந்து என்ன கேட்குறேன்னா, மாணவர்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டு அப்போ பதில் சொல்லுப்பா, பதில் சொன்னால் மார்க்கு அப்படிம்போம். பதில் தெரியலை, சரி நான் கேட்ட கேள்வியாச்சும் விளங்கி இருக்கியான்னு பார்ப்போம், விளக்கி சொல்லுப்பா அப்படிம்போம். அதுக்காச்சும் நான் மார்க்கு போடுறேன்ட்டு. பதில் சொன்னால் மார்க்கு போடுறேன், பதிலே சொல்லலையா, நான் கேட்குற கேள்வியை நீ விளங்கியிருக்கியா, எப்படி விளங்கியிருக்க, அதையாச்சும் சொல்லுப்பா, அதுக்காச்சும் நான் மார்க்கு போடுறேன் அப்படிங்கிறேன். இப்போ அதுவும் விளங்கலை. அவர் கேள்வி இது வரைக்கும் விளக்கி சொன்னாரா? லாக்கின்ன என்பது லாக்கின்னா என்று அலிஃப் வச்சு எழுதியிருக்க, அது தப்பு, லாக்கின்ன என்று தான் இருக்கணும் அப்படிங்கிறார். எதனால் தப்புன்னு இன்னும் விளக்குனாரா? இன்னும் விளக்கலைங்க. இன்னும் சொல்ல போகிறதா இருந்தால் நம்ம அறிஞர்கள் யாராக இருந்தாலும் சரி, பல தடவை தபரி தபரி தபரின்னாங்க. நம்ம தபரி இமாம் வந்து இது விஷயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், லாக்கின்னு இருக்குது இல்லை, அலிஃப் வச்சு எழுதியிருக்காங்கன்னா இதனுடைய அசல் எப்படி இருக்கும், அசல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் லாக்கின் அன என்று இருக்கும். லாக்கின் அன என்று அசல் இருக்கும். இதில் வந்து இந்த லாக்கினுக்கு அடுத்து அனல் அலிஃப் வருது இல்லை, அணவை வந்து அதை நீட்டி தான் எழுதிடுவாங்க. அனான்னு எழுதியிருக்கணும், ஆனால் அனன் தான் படிக்கணும். இப்போ உள்ள எழுத்து நடைமுறையும் அதுதான், அப்போ உள்ள எழுத்து நடைமுறையும் இப்போ உள்ள எழுத்து நடைமுறையும் அதுதான். அனான் தான் எழுதணும், அனன் தான் படிக்கணும். அந்த லாக்கின்னும் அனவும் சேருது. அப்படி சேருகின்ற பொழுது அந்த அலிஃபை விழுந்துடும். அந்த அலிஃபை போக்குறாங்க. அலிஃபை போக்குகின்ற பொழுது
லாக்கின் அதுக்கப்புறம் ஒரு நா சேருது, இதுகாம் செய்வாங்க. இதுகாம்னா ரெண்டு நூன் ஒன்றா சேரும்போது அதை இணைச்சி படிப்பாங்க. லாக்கின்ன. அந்த அந்த அலிஃப் வந்து எதனுடைய அலிஃபோ? அனவுடைய அலிஃபு.